வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். பார்ட் 1 வீடியோவில் சைல்டு அப்யூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். குழந்தைகளுக்கு தீங்களித்தல், குழந்தைகள் மீதான வன்முறை எல்லாமே பார்த்தோம். இதில் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகே, வாட் இஸ் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ்? குழந்தைகள் வன்கொடுமை அப்படின்னா என்ன? Any act using a child for sexual gratification of the more powerful person. குழந்தையை விட பலசாலியாக இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ அந்த குழந்தைய தவறான நோக்கத்தோடு என்ன பண்ணாலும் அது சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் தான். அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த குழந்தைங்க என்ன மாதிரியான நிலையில் இருப்பாங்க, என்ன அனுபவிப்பாங்க, என்ன இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்கும், பயமாக இருக்கும். இதை எப்படி நம்ம வீட்டில் போய் சொல்ல போகிறோம்னு அருவருப்பாக இருக்கும். ஐயோ அசிங்கமாக இருக்கே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கோபம் வரும். அதுவும் இல்லாமல் வெட்கமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், என்ன பண்ணணும்னு தெரியாது. சில குழந்தைங்க தெரிஞ்சே அந்த மாதிரி விஷயங்களில் விழுந்துடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த குழந்தை ஈஸியாக அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? சில மாற்றங்களை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத மட்டும் இந்த விஷயங்கள் புரிய வைக்கும். ரொம்ப தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தனியாக போய் உட்காந்துப்பாங்க. ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அவசியமே இல்லாமல் ரொம்ப கோவப்படுறது. அது மாதிரி இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போகல, நான் நல்லா படிக்கலைன்னு ஃபெயில் ஆவாங்க. டியூஷன் போகலன்னுவாங்க. ரொம்ப ஆசையாக போகக்கூடிய கிளாஸ் எதுக்கும் போக மாட்டாங்க. வழக்கமாக ஆசையாக செய்கிற விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பாங்க. சாப்பிட்றதுல பிரச்சனை வரும். சரியாக தூங்க மாட்டாங்க. எப்போதும் எதையோ இழந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். சில நேரம் தற்கொலை எண்ணங்கள் கூட வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்யாமல் வழக்கமாக இருப்பது போல் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கவனம் தேவை. என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்தில் உட்காந்து கண்டிப்பாக விசாரிக்கணும். ஸோ குழந்தைங்க உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா அந்த குழந்தைங்கள தனியாக கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு பயப்பட வைக்காமல் அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில குழந்தைங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுவாங்களா? கஷ்டம் தானே, நம்மளாலேயே சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே மிரட்டி வச்சுருப்பாங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அதையும் மீறி உங்ககிட்ட சொல்லும் பொழுது ரியாக்ட் பண்ணாதீங்க. டூ நாட் ரியாக்ட். எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவோம்? பொய் தானே சொல்கிறேன் சொல்லு அப்படின்னு மிரட்டுவோம். ரெண்டாவது, இத்தனை நாள் நீ என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்போம். இந்த குழந்தைங்க இந்த டோனில் இப்படி கேட்கும் பொழுது அடுத்து தெளிவாக சொல்ல முடியுமா? ஒன்று பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை திக்கி பேச முடியாமல் சொல்லாமலே போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டூ நாட் ரியாக்ட். ரெண்டாவது, லிசன் வித் பேஷன்ஸ் வித்தவுட் இன்ட்ரப்ஷன். குறுக்க 100 கேள்வி கேட்டு அந்த பிள்ளைகளை இன்னும் டென்ஷன் ஆக்காமல் பதட்டப்பட வைக்காமல் பொறுமையாக அவங்க சொல்கிறத கேளுங்க. நடுவில் ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் ரொம்ப கனிவாக கேளுங்க. ரொம்ப மிரட்டுற மாதிரி கேட்காதீங்க. நீங்கள் மிரட்டி கேட்க ஆரம்பித்தாலே அவங்களோட ட்ராக் மாறிடும். தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பொய் கூட சொல்லலாம். மூணாவது, உடனே அதை மறைக்கணும்னு நினைக்காதீங்க. யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அம்மா பார்த்துக்கிறேன், நீ விட்டுடு, நீ இன்னும் யார்கிட்டையும் சொல்லலை, நீ சொல்லாத யார்கிட்டையும் அப்படின்னு அதை உடனே மறைக்க பார்க்குறது, அதுவும் பண்ணாதீங்க. நாலாவது, இதுக்காக குழந்தைய தண்டிக்காதீங்க. 18 வயதுக்கு கீழே உள்ள எல்லாருமே குழந்தைங்க தான். அவங்க வளர்ந்த குழந்தைங்க, தெரிஞ்சே தப்பு செய்திருக்கலாம். அதற்காக பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மிக தவறானது. குழந்தைகள் தெரியாமல் பண்ண குழந்தைங்களும் இதுக்காக தண்டிக்கப்படுறாங்க பெற்றோர்களால். நான் சொன்னேன்ல, நீ ஏன் அங்கிட்ட போன இப்படின்னு. ஸோ அது குழந்தைகள் மேல் தவறு இல்லை. அடுத்த பகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா எங்கே ரிப்போர்ட் பண்ணலாம்? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாராலையும் ஈஸியாக அந்த இடத்துக்கு போய் அப்படி சொல்லிட முடியாது.
1098 டோல் ஃப்ரீ நம்பர். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். எனி ஃபார்ம் ஆஃப் சைல்டு அப்யூஸ், குழந்தைகளுக்கு எதிரான எல்லா வன்முறையுமே அந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுடைய பெயரோ இல்லை குழந்தையோட பெயரோ இதில் வெளியே வராமல் உங்களுக்கு மேலும் உதவியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு உதவியாக இருந்து எல்லாமே செய்வாங்க. இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரியணும். 1098 1098 அப்படிங்கிற இந்த நம்பர் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அவசரம்னா கூட, வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் என்ன பண்ணணும்னு தெரியலன்னா கூட அந்த குழந்தை 1098 ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஹெல்ப் வீடு தேடி வரும். சரி, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாமே போக்சோ ஆக்டுக்கு அடியில் வரும். போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். குழந்தைகளை இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இந்த சட்டத்தில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு என்ன கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஸோ பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது குழந்தைகளிடம் உடலுறவு கொள்வது, செக்ஷுவல் அசால்ட்டுங்கிறது தவறாக தொடுவது, தொடர் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பாலியல் தொந்தரவு, நான் தொடவே இல்லை அப்படின்னாலும் தவறான படங்களை காட்டுவது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள், அந்த குழந்தைங்களை பார்த்து சைகை பண்ணுறது, தவறான வார்த்தைகள் விடுறது, அதெல்லாம் சில பேர் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோன்னு பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது வந்து ஒரு க்ரைம், அது ஒரு அஃபென்ஸ், பண்ணக்கூடாத ஒரு விஷயம் குழந்தைகளை பார்த்து, எந்த பெண்களையும் பார்த்து. ஸோ இப்படி பிரித்து அதற்கு ஏற்றாற்போல் தண்டனை இருக்கும். ஸோ இங்கெல்லாம் சொன்னால் என்ன ஆகும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்னு நினைப்பீங்க. அது மட்டும் தண்டனைக்குரியது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் மீடியா யார் என்ன, அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, இல்லை அவங்க பெற்றோர் பற்றி எதை பற்றியும் அவங்க மீடியாவில் வந்தது அப்படின்னா அவங்களுக்கும் தண்டனை உண்டு. அது மட்டும் இல்லை, ஃபெயிலியர் டு ரிப்போர்ட், அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிய வருது, நீங்கள் அதை சொல்லலை, கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா அதுவும் தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக ஆகும். ஸோ இது எல்லாம் கூட தண்டனைக்குரிய விஷயங்கள் தான். கோர்ட்டில் இந்த விஷயம் போகுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காதா, எப்படி விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அது ரொம்ப ரகசிய விசாரணையாக தான் இருக்கும். பெண் நீதிபதி தான் இருப்பாங்க. அந்த குழந்தையோட அவங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை கார்டியனோ கூட இருக்கலாம். எக்காரணத்து கொண்டும் அந்த குற்றவாளி முன்னாடி நின்று குழந்தை பேசுகிற மாதிரியான சூழல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த குழந்தை அவங்களுக்கு மனசார எப்படி பேசணுமோ பேசுவாங்க. அதுபோல் போலீஸுமே அந்த குழந்தைகிட்ட பேசும்பொழுது அவங்களோட யூனிஃபார்மில் இல்லாமல் தான் பேசுவாங்க. அந்த குழந்தைங்கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது. ஸோ எந்த விதத்துலேயும் குழந்தைக்கோ அந்த குடும்பத்துக்கோ ஒரு பாதிப்பு வராமல், அவங்க பெயர் வெளியே வராமல் தான் இந்த விசாரணைகள் எல்லாமே நடக்கும். ஸோ ரெஸ்பாண்டிங் டு சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, குழந்தைகளை பொறுப்பாக பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுவும் முக்கியமானது. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.